ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இப்போ இன்றைக்கி வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th 2024 காலையில் மணி 6:25 ஆகுது. நான் வந்து ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரோம். எஸ், ரொம்ப ஷார்ட் ட்ரிப். ஒரு 2 வீக்ஸ்க்கு தான் நாங்கள் இந்தியாவுக்கு வரோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே குட்டிமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பர்த்டே அதை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரோம். ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஹோமம்லாம் பண்ணி குழந்தைக்கு காதெல்லாம் குத்துறதுக்காக நாங்கள் வரோம். நியூசிலாண்ட்லேருந்து இந்தியா வர்றதுங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு குட்டியை வச்சுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ குட்டிமாவுக்கு 2.5 மாதம் தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து ரெகுலராக பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார்முலா அதிலே வச்சு நாங்கள் ஓட்டிட்டோம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு சாலிட்ஸ்லாம் வேறு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நான் சாலிட்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் அதை போக போக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களோட வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீக் குட்டிமாவுக்கு வந்து ஸ்டொமக் பக் வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லை. குட்டிமா வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி நாங்கள் எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு வேற போனோம். அந்தளவுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிருக்காங்க. சரி, அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறாங்களேங்கிற டைத்தில் அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு வாரமாக இருந்தது. டெஃபினட்டாக. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு. குட்டிமா விளையாண்டதில் வந்து என் மேலே இடித்து இங்கே உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்து இந்த மாதிரி 1008 அமக்களம் நடந்தது. இதுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வீட்லேயும் குக் பண்ணிவிட்டு அதையும் கிச்சன் வேலையும் பார்த்துட்டு பேக்கிங்கும் பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 ஆகுது. குட்டிமாவோட ஸ்ட்ராலர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. அது அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட பெட்டி எல்லாத்தையும் வந்து சுவாமி ஷெல்ஃப் முன்னாடி வச்சாச்சு. சுவாமிக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. விளக்கேற்றி ஸ்லோகம்லாம் சொல்லின்னு இருக்கோம். அதனால் இந்த ட்ரிப்பு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் தான் நிஜமாகவே. ஸோ எங்களோட பெட்டி இதுதான். 2 மெயின் லக்கேஜ், 2 ஹேண்ட் லக்கேஜ், குட்டிமாவோட டயப்பர் பேகு, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இது மினி மவுஸு. இதை பார்த்தாலே கொஞ்சி தள்ளிடுவா. அதனால் அவங்களுக்காக இதை வந்து வச்சுருக்கோம். அண்ட் குட்டிமாவோட ஸ்ட்ராலர், இவ்வளோ தான் வந்து எங்களோட லக்கேஜ் இந்த தடவை. அப்புறம் பேக் பேக் இருக்குது. இங்கே இவரோட பேக் பேக்கு, அப்புறம் என்னோடய பேக் பேக் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் பஸ்ஸில் போகிறோம். இது வந்து எங்களோட நெய்பர், அதாவது 8th வீட்டில் இருக்கிறவங்களே ஷட்டில் பஸ் வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் வீடு வாசலில் தான் அது எப்போவுமே நிற்கும். ஸோ அவங்கக்கிட்டே சொல்லிட்டோம். அவங்க தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகிறாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையுமான்னு தெரில. ஷட்டில் பஸ் வாசலில் நிற்கிற ஷட்டில் பஸ்ஸில் ஏறி அப்படியே கிளம்பிடலாம். டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30 ஆகுது. குட்டிமா வந்து இன்னும் தூங்கின்னு தான் இருக்காங்க. பிளான் என்ன அப்படின்னா அவங்க தூங்குறப்ப அப்படியே தூக்கி அவங்கள காரில் போட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். அதுக்கப்புறமா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். அவங்க ரெகுலராக 8-8:30 எழுந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம மார்னிங் ஃபீடு அதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஏன்னா இப்போ எழுந்திரிச்சோன்னா அமக்கலம் ஆகிடும், கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ நாங்கள்லாம் ஃபுல்லாக எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. ஹார்ட்லி வி ஸ்லெப்ட் ஃபார் 3 hours எஸ்டர்டே நைட் 1 o'clock ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு. 4 மணிக்கு எழுந்து குளித்து நம்ம ரெடி ஆனால் தான் குட்டிமாவை கிளப்ப முடியும்.
எங்க பொட்டி எல்லாத்தையுமே வந்து ஷட்டில் பஸ்ல ஏத்தியாச்சு. ஸ்ட்ராலருமே ஏத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, குட்டிம்மாவ வந்து எழுப்பி கூட்டிட்டு வர போறோம். குட்டிம்மா வந்து சரியான தூக்க கலக்கத்துல இருக்கா. "என்னடா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எங்க போறோம்? என்ன பண்றோம்? எதுவுமே தெரியலையே!" அப்படிங்கிற மாரியே ஒரு லுக்கு குடுத்துட்டு இருந்தா. பட் ரொம்ப நாளாவே அவங்களுக்கு வந்து "இந்தியா எப்படி போறோம்?" அப்படின்னு கேட்டோம்னா, அழகா ஃப்ளைட் எப்படி பறக்கும் அந்த மாரிலாம் கை அழகா காட்டுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கே. ஸோ மார்னிங் வந்து நம்ப ஏர்லி மார்னிங்கே கிளம்புறனால ஒரு அழகான ஒரு சன்ரைஸையும் பார்த்துட்டே நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போலாம். நாங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராவே கிளம்பிட்டோம். ஒரு வேளை டிராஃபிக் ஏதாவது இருந்தா வந்து நம்ம டிராஃபிக்ல மாட்டாம இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிட்டோம். அண்ட் பிளான் பண்ண மாதிரியே ஆக்லாந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் வந்து ஓரளவுக்கு ஆன் டைம்லயே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்லாந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து புதுசா ஒரு இடம் கட்டி, அங்க தான் வந்து பிக்கப், அங்க தான் ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாத்தியிருக்காங்க. அ அங்கேருந்து ஏர்போர்ட் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா ரோட கிராஸ் பண்ணீங்கனாலே உள்ள போயிடலாம். அந்த மாதிரி இருக்கு. நாங்க நியூசிலாந்துக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எங்க இடத்துல பிக்கப், ட்ராப் ஆஃப் இருந்ததோ அந்த இடம் இப்போ கிடையாது. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. நீங்க ஒரு வேளை நியூசிலாந்து வரீங்கன்னா, அ இந்த இடம் தான் இனிமே பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப். ஸோ அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நம்ம இங்கேயே இறங்கி போனோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் காமிச்சிருப்பேன். இங்கேயே வந்து ட்ராப் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஓரளவுக்கு ஆன் டைமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருக்கும் எல்லாம் அப்படின்னு நெனச்சு ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சா பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஒரு கூட்டமே இல்ல. செக் இன் கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா இருக்கு. நான் வந்து நெனச்சேன், சரி இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இது செக் இன் கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. அந்த சைடு பாரு எக்கச்சக்க கூட்டம் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னப்ப தான் பயங்கர ஷாக்கு. அவ்ளோ கியூ இருந்தது செக்இன்ல. ஸ்டாஃப் ஷார்ட்டேஜுங்கிறதுனால நிறைய கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பயங்கர க்ரௌடாக இருக்குது செக்இன்ல. ஹெவி க்ரௌடு. செக்இன் எப்போ தான் பண்ணி முடிக்க போகிறோன்னு தெரில. இன்ஃபென்ட்ஸ் ப்ரையாரிட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ வெயிட்டிங் இந்த லைன். தெரில எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்க்குறேன். செக்இன்லேயே பயங்கர ரஷ்ஷு. ரொம்ப லேட் ஆனதுனால நாங்கள் வந்து அப்படியே இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு லவுஞ்சுக்கு போனோம். லவுஞ்சிலையும் ஒரு சாப்பாடுமே உருப்படியாக இல்லை. அதனால் அப்படியே போய் ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, பட் கடைசியில் ஓடி போய் ஃப்ளைட் ஏற வேண்டியதாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? போர்டிங் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஃப்ளைட். ஃப்ளைட் ஏறலாமா? பாய் சொல்லு. பாய் பாய். ஏ ஸோ நாங்கள் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப க்ரௌடடாக இருந்தது ஏர்போர்ட். நிறையா கவுண்டர்ஸ் க்ளோஸ் ஆனதுனால ரொம்ப ரஷ்ஷு. லிமிட்டட் நம்பர் ஆஃப் கவுண்டர்ஸ்லேயே எல்லோரும் செக்இன் பண்ணணும். அதனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அட் த சேம் டைம் எங்கள் ஸ்ட்ராலர் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராலரை செக்இன் பண்ண சொல்லிட்டாங்க. கேட் வரைக்கும் எடுத்துகிட்டு வர விடலை. அதனால ஃபுல்லாக குட்டிமாவை தூக்கிட்டு இருந்தோம். இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, லவுஞ்சில் சாப்பாடே ஒரு அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு. சரியாக சாப்பிடவும் இல்லை. அப்படியே வந்து ஓடி வந்துட்டோம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. பார்ப்போம், ஃப்ளைட் ஜேர்னியாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ. சிக்கி ஹலோ ஹாய். சிக்கி இந்தியாவுக்கு எப்படிடா போகணும்? அப்படி போகணுமா? இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டீஸை மடியில் தான் வச்சுக்கணும். அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள மடியில் வச்சுக்கணும். நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபேன்ட் சீட் பெல்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம சீட் பெல்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அந்த குட்டி சீட் பெல்ட் போட்டு விடணும். ஸோ ஆனால் இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லலாம் இந்த ப்ரொசீஜர் கிடையாது. டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் வந்து நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டு குழந்தைய நம்ம மடியில் உட்கார வச்சுக்க வேண்டியது தான். அதுதான் ப்ரொசீஜர். ஆக்லாந்து ஏர்போர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் வந்து நான் உட்காந்துருக்கிற சீட்லேருந்து வெளியில் இருக்கிற வியூ.
ரொம்ப அழகான ஒரு ஏர்போர்ட். ஃப்ளைட்டும் வந்து ரொம்ப லேட் ஆச்சு அன்னைக்கு. ஃபுட்டே வந்து நாங்க எல்லாரும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ, எங்களுக்கு பக்கத்துலயே அந்த இதெல்லாம் இருக்கிறனால, நான் இதுக்கு முன்னாடி ஃபுட்லாம் லோட் பண்ணலாம் பார்த்ததில்ல. ஸோ, உங்களுக்கும் அத காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி அதெல்லாமே வீடியோ எடுத்துட்டுருந்தோம். இந்த மாரி தான் ஃப்ளைட்ல வந்து ஃபுட் எல்லாமே அவங்க எடுத்துட்டு வந்து லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ, எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிலேல தான் வந்து ஃப்ளைட் கிளம்பிச்சு. டேக் ஆஃப் வந்து ஆயிட்டிருக்கு. ஸோ, இதுதான் வந்து நீங்க பார்க்குறது ஆக்லாண்ட் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் நடந்துட்டுருக்கு. குட்டிமா வந்து இந்த தடவ எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம் நாங்க. ஏன்னா போன தடவ நாங்க வந்தப்போ ஷி வாஸ் ஜஸ்ட் 2 1/2 மந்த்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் பெருசு. அதனால கொஞ்சம் விவரம்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் டு அவர் சர்ப்ரைஸ் டேக் ஆஃப் ஆகி முடியறதுக்குள்ளேயே வந்து அவங்க இருந்த டயர்டில் நல்லா தூங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு டேக் ஆஃப் ஆனதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு டேக் ஆஃப் தான் இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த கிளிப்பிங் வந்து நியூசிலாண்டோட அந்த அந்த கடற்கரையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கடல் தான். அதுலேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஆஸ்திரேலியா வழியாக ஏஷியாக்குள்ளே நுழைவோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா தான் மேஜர் ட்ராவல் நமக்கு. அதுக்கப்புறம் ஏஷியாவில் வந்து ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம சிங்கப்பூரில் வந்து லேண்ட் ஆகிடுவோம். ஃபுட்டு வந்தாச்சு. இது வந்து கூஸ் போட்டு ஒரு சாலட் மாதிரி. அப்புறம் இது வந்து லெமன் கோல்டன் கிவி சீஸ் கேக். அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வெஜிடபிள் சப்ஜி, ரைஸு, தால். இதுதான் வந்து எங்கள் ட்ரிப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் பர்சன்னா அது இவங்க தான். இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த கேபின் க்ரூ. இவங்க வந்து சுக்ருதி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி வந்து குட்டிமா ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, ரெஸ்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக விசாரித்தாங்க. அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சுக்ருதி குட்டியை தூக்கிண்டு அவங்க பொம்மையும் தூக்கிண்டு ஃப்ளைட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ரிலாக்ஸிங் டைமாக இருந்தது. சுக்ருதியும் வந்து அவங்க கிட்ட அவ்வளோ ஒட்டின்ட்டா. ரொம்ப என்ஜாய் பண்ணா அவங்களோட கூட இருந்த அந்த டைம்லாம். அவங்க வந்து டெஃபினெட்லி ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஏர் ஹோஸ்டஸ். அவங்க பேரு மிஸ் லீ. இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேல பறந்துன்ருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து குட்டிமாக்கு நாங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ளைட்ல ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போனோம், அந்த மாரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் லேண்ட் ஆனது, சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வந்தது, இது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வீடியோஸா இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.